வந்து அருள்வாய் படி விநாயகா, பற்றினேன் உன் பாதம் தனையே படி விநாயகா. பதியே கணபதியே மகா கணபதியே, உலகில் பஞ்சமும் பஞ்சமும் இல்லாது அருள் புரிவாய் படி விநாயகா. எல்லாம் வல்ல ஈசனின் அருளாலே, எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளாலே, இந்த மகா கிருத்திகை தினத்திலே திருப்போரூர் கந்தசுவாமி திருக்கோயிலிலே முருகனின் அருளை பெற வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் பீமநாதனின் அன்பு வணக்கங்கள். இப்போது ஒவ்வொரு கிருத்திகை தினத்திலும் போன முறை வரல, நம்ம இங்கே வந்து வாழ்க்கைக்கு தேவையான பல அரிய கருத்துக்களை சிந்திச்சுட்டு வந்துட்டுருக்கோம். அப்படியாக இந்த முறையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பேசும் பொழுது தலைப்புடன் பேச வேண்டும், வாழும் பொழுது நோக்கத்துடன் வாழ வேண்டும். ஏன்னா தலைப்பு இல்லாமல் பேசணுன்னா எதை பற்றி பேசுகிறோன்னு யாருக்கும் ஒன்றும் தெரியாது. நம்ம பாட்டு பேசிகிட்டு இருக்க வேண்டியதான். இப்போ நான் பாட்டுக்கு திடீர்னு வந்து இங்கே உட்காந்துட்டுருக்கேன், என்ன தலைப்பில் பேச போகிறேனே சொல்லலைன்னு வைங்கோ, நீங்கள் பாட்டு சுண்டலை வாயில் போட்டுட்டு விபூதியை முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது கோயிலோட முக்கில் கிடச்சா அங்கே போட்டுட்டு, சாப்பிட்ட மீதி பொட்டலத்தை குப்பை தொட்டி எங்கே இல்லையோ அங்கே பார்த்து போட்டுட்டு, அரோகரான் தாடையில் போட்டுட்டு வீட்டுக்கு போய்டுவேன் இல்லையா? அதனால் எந்த தலைப்பில் பேச போகிறோம் என்பது மிக அவசியமான ஒன்று. இப்போ நம்ம சிந்திக்க இருக்கும் தலைப்பு எதுனா, எது இயற்பகை? எது இயற்பகை? அப்போது இந்த பேச்சுக்கே தலைப்பு அவசியம் அப்படின்னா, நம்ம வாழறதுக்கு கட்டாயமாக நோக்கம் என்பது அவசியம். அந்த நோக்கத்தை நம்ம பெறணும் அப்படின்னா நமக்கு ஒரு நிலையான மனது என்பது அவசியம், தெளிவான பார்வை என்பது அவசியம். சரி சுவாமி, அதெல்லாம் எப்படி வரும்? ஏன்னா மனிதனாக பிறந்தாலே இயல்பாகவே, இயல்புன்னு சொல்லுவோம். ஏன் இந்த இயல்புங்கிற சொல்ல பயன்படுத்துகிறேன்னா நம்ம தலைப்பிலேயே இருக்குது. எது இயற்பகை? இயற்பகைனா என்ன? இயல்புக்கு எதிரானது. அதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். அதனால தான் இயல்பை பற்றி பேசுகிறேன். ஒரு மனிதனுக்கு எது இயல்பு? இயல்பாக வரக்கூடியது. யாருமே சொல்லித்தர வேண்டாம். இதை பண்ணுறதுக்கு இங்கே சின்ன குழந்தையாக இருக்கட்டும், வயசானவாளாக இருக்கட்டும், பதின் பருவமாக இருக்கட்டும், வாலிபர்கள், வயோதிகர்கள், பெரியவர்கள் யாராக இருந்தாலும் இயல்பாக வருவது எது அப்படின்னா தப்பு பண்ணுறது. தப்பு செய்யறதுக்கு யார்கிட்டையாவது போய் நம்ம எங்கேயாவது டியூஷன் சென்டருக்கு போனோமா, எங்கேயாவது போய் ஒரு பலகை போட்டு இங்கே தப்பு செய்வதற்கு ரூபாய் 100 மாதத்திற்கு வழங்கப்படும், வந்து கற்றுக்கொள்ளுங்கள் எங்கேயாவது. இப்போ நான் கூட எதுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்? நல்லது பண்ணுறது எப்படின்னு பேச தான் வந்திருக்கேன். அப்போ இயல்பாக வருவது எது? தப்பு பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் இயல்பாக வரும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ மனிதனாக பிறந்து விட்டோம்னா நம்ம மனதிலே தீய எண்ணங்கள் வருவது இயல்பு. தப்பை கட்டாயமாக சொன்ன மாதிரி சுலபமாக யோசிப்போம். அப்போ இந்த தீய எண்ணங்கள் வந்துடுத்துன்னு வைங்களேன், அது எப்படி களைய முடியும்? நம்ம ஒரு தப்பான எண்ணம், நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், வேலை பார்த்துருக்கோம், இல்லை ஒரு குழந்தை வந்து படிச்சுட்டு இருக்கான், வேலை பார்க்குற இடத்துல நம்ம கூட வேலை பார்க்குறவளுக்கு ப்ரமோஷன் கிடச்சிடுதுன்னு வைங்கோ. ஆஹா, என்னப்பா எவ்வளோ ப்ரமோஷன் வாங்கிவிட்டார் அப்படின்னு சந்தோஷப்படுறவா எவ்வளோ பேர்? மாறேன், அவன் மட்டும் வாங்கிவிட்டான், நானும் அவன் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கேன், ஒன்றும் முடியலையே. அப்போ இது தீய எண்ணம் தானே? பொறாமை, பொறாமையின் வெளிப்பாடே பொறாமை. பொறாமை என்பது ஒரு தீய எண்ணம். இது வந்துடுத்து, உள்ள மனசுக்குள்ளே வந்துடுத்து. களைஞ்சி போட்டுற முடியுமா நம்மளால்? எடுத்து அரிசியில் உமியெல்லாம் எல்லாத்தையும் களையிற மாதிரி நம்மளால் களைஞ்சிட முடியுமா? களைய முடியாது. ஏன்னா மனிதனின் இயல்பே அதுதான். நான் சொல்லிட்டேன். தப்பை போய் என்ன பண்ணுவோம்? கபக்குன்னு பிடிச்சிப்போம். அப்போ அந்த தீய எண்ணங்கள் வந்துடுத்து. அதை என்ன பண்ணுறது? யாராவது உங்கள்கிட்ட வந்து தீய எண்ணத்தை எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு யோசனை சொல்கிறேன் அப்படின்னா நம்பாதீங்க. கட்டாயமாக ஒரு மனிதனின் மனதில் இருந்து தீய எண்ணத்தை எடுக்கவே முடியாது. என்ன சுவாமி, தீய எண்ணம் இருக்கப்படாதுன்னு சொன்னேன், தீய எண்ணம் வந்துடுத்து, நான் இயல்புன்னு சொல்லியாச்சு, அப்போ எடுக்கவே முடியாதுன்னா அப்போ என்ன தான் பண்ணுறது? இப்போ இங்கே நிறையா பெண்மணிகள்லாம் இருக்கு, காத்தால் வாச தெளித்து கோலம் போடுற பழக்கம்லாம் இருக்குதுன்னு நம்பிக்கையில் சொல்கிறேன். காத்தால் இருந்து வாச தெளித்து கோலம் போட போகிறோம். ஸ்டிக்கர் கோலம் இருக்கும், இருந்தாலும் போடும்போது ஒரு நாய் வந்து அசிங்கம் பண்ணியிருக்குன்னு வைங்கோ, அது என்ன பண்ணுவோம்? ஒரே நமக்கு நாத்தமாக நாரும். அதை என்ன பண்ணுவோம்? எடுத்து அப்புறப்படுத்திடுவோம். அப்புறமா என்ன பண்ணுவோம்? நாரும். அதுக்கு என்ன ஒரே வழி? கொஞ்சம் மண்ணை அள்ளி அது மேலே போடும் இல்லையா? அதுபோல ஒரு மனிதனின் மனதிலே எழக்கூடிய தீய எண்ணத்தை களைவதற்கு ஒரே வழி நல்ல எண்ணத்தை வளர்த்து கொள்வது.
இப்போ ஒரு 10 தீய எண்ணம் நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எடுக்க முடியாது. இருக்கும் இறந்து போகிற வரைக்கும் முருகப்பெருமானின் திருவடியை அடைவது வரைக்கும் என்ன இருக்கும் நம்மள்கிட்ட கட்டாயமாக அந்த தீய எண்ணம் இருக்கும். அது என்ன பண்ணலாம்? எப்படி நம்ம கருப்பாக இருக்கோம்னு நினச்சிட்டு பவுடர் அடிச்சுக்கிறோம்ல, அது மாதிரி நம் மனதிலே, அதுக்குன்னு கருப்பு தப்புன்னு சொல்ல வரல, ஒரு நகைச்சுவைக்கு சொன்னேன். அப்போது நம்ம மனதிலே தீய எண்ணங்கள் இருக்குன்னா என்ன பண்ணணும்? நம்ம நல்ல எண்ணங்களை வளர்க்க 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 என்ன ஆகிடும்? அந்த நல்ல எண்ணம் பெரிய ஆலமரம் மாதிரி வளர்ந்து கீழே சின்ன சின்னதாக புல்லாக முளைச்சிருக்கலாம். தீய எண்ணம் மறைஞ்சு போயிடும். அப்படி நல்ல எண்ணத்தை நம்ம சிந்திக்கணும். அது எப்படி சுவாமி நல்ல எண்ணத்தை எப்படி சிந்திக்க வைக்கிறது? ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே, நல்லது வரமாட்டேங்கிறதுன்னு சொல்லிட்டேலே, எப்படி அப்படின்னா அதுக்கு தான். இப்போ நம்ம ஒரு இருளில் இருக்கோம்னு வச்சுக்கோ, கரண்ட்டு போயிடுத்து, இருளில் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணோம்? இருள் என்பது நம்மளால் உண்டு பண்ண முடியாத பல விஷயங்களில் ஒன்று இருள். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மனுஷனால் விஞ்ஞானத்தால் எதையும் உண்டு பண்ணிட முடியும் நினச்சிட்டு இருக்கோம். நம்மளால் இருளை உண்டு பண்ண முடியுமா? எப்படியா நினச்சா இருளிலே விளக்கு போட்டுடலாம். இருளை உண்டு பண்ண முடியுமா? உடனே சுவாமி விளக்கு நினச்சா இருட்டாயிடும் அப்படின்னு சொல்லப்படாது. அது இல்லை. நம் மனிதர்களால் செய்ய முடியாத விஷயங்களில் ஒன்று இருளை உண்டு பண்ணுவது. இப்போ நம்ம அறியாமை அப்படிங்கிற இருளில் இருக்கோம். அந்த இருளில் நான் சொன்னேன் இல்லையா, மனுஷனால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த இருளை போக்கணும்னு வைங்க, சின்ன அகல் விளக்கு போகிறாதா, சின்னதாக ஒரு அகல் விளக்கு எத்தனை என்ன ஆகிடும்? அந்த இடத்துல நம்ம ஒரு மனிதன் நடந்து போகிற அளவுக்கு வெளிச்சம் வந்துடும் இல்லையா? அப்போது இந்த நல்ல எண்ணங்களை நாம் வளர்த்து கொள்வதற்கு சில அகல் விளக்குகளை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படியாக இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய அகல் விளக்கு, நான் சொல்லிட்டேன் இருளில் இருக்குன்னு சொல்லிட்டேன், அகல் விளக்கு என்னன்னு சொல்லணும் இல்லையா? நாயன்மார்களில் ஒருத்தரை கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம எல்லோரும் இருளில் உட்காந்துருக்கோம். சிவனடியாரே நம்ம கொஞ்சம் என்ன பண்ணு, கொஞ்சம் டார்ச்சு, ஒரு யூபிஎஸ் மாதிரி கரண்ட்டு போயிடுது, கொஞ்சம் சுவிட்சு போட்டுக்கிறோம் கொஞ்ச நேரம். அவர் யார்? அவர் பேர் என்னென்னா இயற்பகை நாயனார். இப்போ கண்டுபிடிச்சிட்டு போய் எங்கேருந்து தலைப்பை சுட்டுட்டேன் அப்படின்னு பாருங்கள். அதுவும் கெட்ட எண்ணம், திருடுறதும். நாயன்மார்கிட்டேருந்து நான் என்ன பண்ணிட்டேன்? அவர் பேரையே எடுத்துட்டேன். எது இயற்பகை அப்படிங்கிற சிந்தனையை நாம் சிந்தித்து கொண்டு இருக்கின்றோம். இப்போ நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய நாயன்மார் பேர் என்ன? இயற்பகை நாயனார். நாயன்மார்னா யார் சுவாமி? இப்போ நம்ம டாக்டர் பட்டம் வாங்கணும், அல்லது ஒரு இன்ஜினியர் பட்டம் வாங்கணும், ஒரு ஆடிட்டர் பட்டம் வாங்கணும் அப்படின்னா, எனக்கு இது தெரியும், எனக்கு அது தெரியும், என்னால் எழுதி பாஸ் பண்ணிட முடியும், நான் இவ்வளோ மார்க் வச்சுருக்கேன், நான் அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன் இருக்குன்னு சொன்னால் தர்ற பட்டம் அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் சுவாமி, இறைவனடி ஒன்று போரும்னு சொல்கிறான் இல்லையா? அவளுக்கு தான் என்ன கிடைக்கும்? நாயன்மார் பட்டம் கிடைக்கும். வேண்டாம் என்று சொன்னால் நாயன்மார் பட்டம் உண்டு. அதுக்காக எல்லாம் படிக்க வேண்டாங்கிறல கல்வியை விட்டுடலாமா உடனே? நாயன்மார் பட்டம் ஒன்றுன்னு அல்ல. தமிழ் சமூகம் ஆரம்பத்திலேருந்து நமக்கு சொல்லக்கூடிய எல்லா செயல்களாக இருக்கட்டும், இதிகாச புராணங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் முதல் இடத்தில் வைத்திருப்பது கல்வியை. கல்வியை முதல்ல வச்சிருக்க. நம்ம எதுக்காக படிக்கணும்? கல்வி என்பது எதற்காக அவசியம்? ஏன்னா இயல்பில் இல்லை இல்லையா? நம்ம தான் படிக்கிறோம் கஷ்டப்பட்டு. படிக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ நிறையா இங்கே குழந்தைகளோட அம்மா அப்பாலாம் வந்திருக்கீங்க. நம்ம குழந்தைகளுக்கு அடிப்படையில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, டேய் நான் படிச்சுட்றா, படித்தா நல்லதான் ஒரு வேலை கிடைக்கும்டா, நான் தான் கஷ்டப்படுறேன், நீ அது கஷ்டப்பட அப்படி சொல்லப்படாது. இப்போ கல்வி என்பது அறிவு பெட்டகத்தை திறக்கும் சாவி, பணப்பெட்டகத்தை திறக்கும் சாவி அல்ல அப்படிங்கிறத முன்னாடி பசங்களோட சொல்லணும். நீங்கள் 10வது எப்படியாவது பாஸ் பண்ணி போடுறான், அவன் அதற்காக படிக்கலை, அறிவை பெறுவதற்காக படிக்கிறான். அறிவுனா உடனே இந்த மேக்ஸ், சயின்ஸ், ஃபிசிக்ஸ், சோஷியல் மட்டும் நான் சொல்லலை, வாழ்க்கை கல்வியை படிக்கிறான். பள்ளிக்கூடத்துக்கு பசங்க போகிறால என்னத்தை கற்றுக்கிறா? போய் என் வீட்டில் இருந்து படிச்சிட முடியாதா? முன்னாடி தான் கல்வி எல்லாருக்கும் கிடைக்கல, சில பேருக்கு மட்டும் தான் கிடச்சிது. இப்போ தான் கல்வி யூடியூப்லேயே வந்துடுது. ஐஐடி லெக்சர் ஃப்ரீயாக இருக்குது. யார் ஒருவருக்கு ஆர்வம் இருக்கிறதோ அவரால் படிக்க முடியும். இருந்தாலும் நம்ம ஏன் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம்? சக மாணவனுடன் பழகுவது எப்படி, சமூகத்திலே வாழ போகிறா, அவள் தான் அடுத்த சமூகத்துக்கு வரப்போகிறா, எப்படி ஒன்றிணைந்து அடுத்த கட்டத்திற்கு இந்த சமூகத்தை கொண்டு செல்வது எப்படி? அதுக்கு தான் கல்வி. சரி, கல்வி கற்றுட்டாச்சு. கல்விக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம்? கல்வி என்பது நமக்கு உள்ளே போகிறது, நமக்கு உள்ளேருந்து அந்த கல்வி வெளிப்படுறதில்ல, அதுதான் அறிவு. அதனால தான் படித்தவன் நிறைய பேர் அறிவுடத்தனமாக இருக்கான், நிறைய பேர் இருக்கா. அதெல்லாம் பட்டியல் போட்டுட்டே போகலாம். சில பேர் படிக்காத மேதைகளும் இருக்கா. ஆக படிப்பு அறிவுக்கு வழிவகுக்கிறது. அப்போ சரி, அறிவை வச்சு என்ன சொல்லி பண்ணுறது? அறிவு இருந்தால் ஒழுக்கமாக வாழலாம். சரி, ஒழுக்கமாக வாழ்ந்தால் நம் அன்பை பிரதிபலிக்க முடியும். அன்பாக இருந்து
இறைவனின் அருளை பெற முடியும். பாருங்கள், கல்வி கற்றால் எங்கே வரலாம்? அருளை பெற முடியும். நமக்கு என்ன தெரியும்? கல்வினா என்னன்னு தெரியும், அறிவுனா என்னன்னு தெரியும், ஒழுக்கம்னா என்னன்னு தெரியும், அன்புனா என்னன்னு தெரியும். அந்த அருள்னு சொல்லலை சுவாமி. அருள்னா என்ன சுவாமி? இங்கே கூட எழுதியிருக்கு அருள் மிகு கந்தசுவாமி அப்படின்னு எழுதியிருக்கு. அருள் மிகுந்த அருளை கொண்டவர். அருள்னா என்ன? நம்ம யாராவது வரைக்கும் சிந்திச்சிருப்போமா? அருள்னா என்னன்னு? நமக்கு ஏதாவது பொருள் கிடைக்கிறதுக்காக அருளா? அல்ல. ஒரு தாயார் இருக்கா, ஆற்றுல ஏதோ வேலை பார்த்துன்னு இருக்கா உள்ளுக்குள்ளே. அவளுக்கு ஒரு 3 வயசு குழந்தை இருக்குது. அது வாசலில் விளையாடிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். திடீர்னு டமால்னு ஒரு சத்தம், ஒரு குழந்தை அடற சத்தம் கேட்குறது. அந்த தாய் உள்ளே வேலை பார்த்துட்டு இருப்பாளா? ஓட்டுட்டு ஓடி விடுவா வெளில போய். ஐயோ என் குழந்தைக்கு என்னாச்சு, என் குழந்தைக்கு என்னாச்சு, அடிபட்டுடுத்தோ அப்படின்னு ஓடி போவாள். போய் பார்த்தா அது அவள் குழந்தையாக இருக்காது, வேறு ஏதோ ஒரு குழந்தை விழுந்திருக்கும். விழுந்த உடனே அவ்வாடி நம்ம குழந்தை இல்லை அப்படின்னு நினச்சான்னு வைங்கோ. அவளிடம் அன்பு இருக்கிறது, தன் குழந்தைக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுங்கிற அன்பு இருக்கிறது. ஆனால் அங்கே அருள் இல்லை. அப்போ நம்ம இங்கே எதுக்காக வந்திருக்கோம்? வெளியே ஓடி போன உடனே அந்த குழந்தைய ஊந்துருதுன்னா ஐயோ யார் பெற்ற பிள்ளையோ அடிபட்டிருக்கேன்னு ஒரு வினாடி தோணணும். அதுக்கு முன்னாடி ஆழ் மனசு என்ன தோணக்கூடாது? நம்ம பிள்ளை இல்லை அப்படின்னு தோணக்கூடாது. அப்படி தோணுச்சுன்னா படித்த கல்வியாகப்பட்டது அன்பிலே நின்று விடுகிறது. அதை தாண்டி அது அருளாக மாற வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? இங்கே வரணும். இங்கே வந்து நான் பேசுகிறத கேட்கணும். நான் பேசுகிறதுனா என்ன சொல்லலை, நல்ல விஷயங்களை உள்ளே போட 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 நான் முன்பு சொல்லது போலவே அருள் பெருகும். சரி, இப்போ அன்புலேருந்து எப்படி அருள் கிடைக்கிறதுன்னு சொல்லியாச்சு. இதுக்கு இயற்பகை நாயனாருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இயற்பகை நாயனார் வந்து பூம்புகார். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பொறுமையாக புராணத்துக்கு உள்ளே போகிறோம். என் கூட நீங்களும் வந்துடணும். கையை பிடிச்சி இழுத்துன்னு வர முடியாது என்னால், சரியா? பொறுமையாக அப்படியே கதையை சொல்ல சொல்ல நீங்களும் வந்துடும். இப்போ இயற்பகை நாயனார் எங்கே பிறந்திருக்காருன்னு நான் சொன்னேன்? பூம்புகார், காவேரி பூம்பட்டினம் அங்கே பிறந்தவர். புகார் நகரம்னு சொல்லுவார். இவரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி தெரியுமா பாடியிருக்கார்? இல்லையே எண்ணாத இயற்பகைக்கு அடியேன் அப்படின்னு பாடியிருக்கார். சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து அவர் வாயிலிருந்து இவரை பற்றி கேட்பதற்கு அவர் என்ன புண்ணியம் செஞ்சுருக்குன்னு பார்த்துங்கோ. அவர் என்ன சொல்கிறார்? இல்லையே எண்ணாதனா இங்கே 3 சுழியின். உடனே யாரும் பயப்பட வேண்டாம், தமிழ் பாடம் நடக்க போகிறதில்ல. நான் என்னப்பா சுண்டல் சாப்பிட்லான்னு இங்கே வந்து உட்காந்தாக்க 2 சுழின்னு 3 சுழின்னு ஒரே சுழியாக இருக்க கண்ணாடி. யாரும் பயப்பட வேண்டாம், தமிழ் பாடம்லாம் யாரும் எடுக்கலை. தைரியமாக உட்காந்து சுண்டெல்லாம் சாப்பிடுங்கோ, அப்படியே கொஞ்சம் காதலையும் வாங்கிங்க. அப்போது இல்லையே எண்ணாத இயற்பகைக்கு அடியேன். அந்த நாயன்மார் என்ன பண்ண மாட்டாராம், யாராவது ஒருத்தர் ஒரு அடியார் பெருமக்கள் வந்து சுவாமி பகவதி விக்ஷாந்திகை தானே கொடுங்கோன்னு கேட்டுட்டான்னா இல்லைன்னு சொல்ல மாட்டாராம். அவரால் இல்லைன்னு எண்ண முடியாது, சொல்கிறது இல்லை, இல்லைன்னு எண்ணவே முடியாதான். அப்படிப்பட்ட நபர்கள்லாம் இப்போ இருக்காளா அப்படின்னா விரல் விட்டு என்ற அளவுக்கு இருக்கா. இல்லைன்னு சொல்ல முடியாது, மனுஷா இருக்கா. அதே மாதிரி எவ்வளோ பேர் இருக்கா. உங்கள்லேயே எவ்வளோ பேர் உட்காந்துருக்கா. நான் மட்டும் என்ன சொல்ல முடியாது, அதெல்லாம் மொத்தம் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட முடியாது. அப்போது இந்த இடத்துல என்ன ஆகிடுது? அவர் இல்லை என்று சொல்ல மாட்டார், நமக்கு தெரிஞ்சுடுது. இதுக்கும் பாருங்கள், அவர் பணக்கார வணிகர் குலத்திலே பிறந்தவர். அவர்கிட்ட அவ்வளவு செல்வம் இருக்குது. பொதுவாக பணக்காரர்கள் நிறைய பேர் பார்த்தோம்னா பெருசாக கொடுக்கறதுக்கு மனசு வராது. இதுக்கு சைவ பெரியவர்கள்லாம் நமக்கு ஒரு சின்ன சூட்சமாக சொல்லி கொடுத்துருக்கா. இப்போ கோயிலுக்கு வரோம், கோயிலுக்கு வந்த உடனே சுவாமி கிட்ட போன உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? அஞ்சலி முத்திரைன்னு சொல்லுவேன். இப்படி கையெடுத்து கும்பிட்றோம். இப்போ நான் ஆரம்பிக்கும் போது கூட இப்படி தான் ஆரம்பித்தேன். ஏன் கையை கூப்பிட்றோம்? இந்த அகவாழ்வு புறவாழ்வுன்னு 2 விஷயம் இருக்குது, நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அகவாழ்வுனா நம் மனதால் வாழ்வது, புறவாழ்வுனா இன்னொருத்தர்கிட்ட பேசிக்கொண்டு வாழணும். அப்போ சுவாமிகிட்ட போய் நம்ம என்ன பண்ணுறோம்? கையை கூப்புறோம். அதற்கு பேர் புறத்தாமரை அப்படின்னு பேர். தாமரை, புறத்தாமரைன்னு பேர். அப்போது உள்ள இதயம் இருக்கு இல்லையா, மனசு இருக்கு இல்லையா, அது என்னது? அகத்தாமரை என்று பெயர். ஆனால் ஞாபகம் வச்சுங்க, வெளில இருப்பது புறத்தாமரை, உள்ளே இருப்பது அகத்தாமரை. ஏன் கையை கூப்புறோம்? ஏன்னா மனிதனின் இயல்பு என்னென்னா, எப்பொழுது வெளியே இருக்கிற புறத்தாமரை மூடுகிறதோ அப்பொழுது அகத்தாமரை விரிகிறது. அப்போ சுவாமி கிட்ட போன உடனே நம்ம மனசை மூடிட்டு போனோம்னு வைங்க, எப்படி சுவாமி நமக்கு அருள் கொடுத்தாலும் எப்படி நம்மள்கிட்ட வராது இல்லையா? அதனால் போய் என்ன பண்ணக்கூடாது? போய் கையை திறந்து சாமி எனக்கு அதை கொடு, சாமி எனக்கு இதை கொடு, நான் கடனை நிறைய வாங்கி வச்சுருக்கேன், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறை, சாமி நான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், சீக்கிரம் மாப்பிள்ளையை கொடு அல்ல.
அது தேவையல்ல நமக்கு. நாம் வந்திருப்பது, நான் தவறு செய்யும் பொழுதெல்லாம் என்னை தடுத்து ஆட்கொண்டு அருளல் வேண்டும். அவ்வளோதான் கேட்கணும் சுவாமிகிட்ட. நம்ம சுவாமிகிட்ட போயிட்டு டிவி, காரு, ஃப்ரிட்ஜு, பங்களா, அப்போ நல்ல புருஷனை கூட நல்லா இது எதுவுமே உங்களுக்கு உதவி செய்யாது. அவரால் எத்தனை பேருக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியும்? அப்புறம் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு அவர் என்ன இதில் ரேஷன் கடையில் வேலை பார்க்குற ஆள் மாதிரியா உட்காந்துட்டு இருக்கார்? அவருக்கு என்ன எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணி சாமி தாசாமி. நீங்கள் எப்போ கையை விரிக்கிறீர்களோ அப்பொழுது அகத்தாமரை மூடி விடுகிறது. அப்போது உங்களுக்கு இறைவன் அருள் வந்தாலும் மூடிய தாமரைக்குள்ளே எப்படி வந்து விடும்? தாமரை இலை தண்ணீர் போல் என்ன ஆகிடும்? பட்டு வெளில போயிடும். அதனால் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? சுவாமிகிட்ட வரும்பொழுது கையை கூப்பிக்கொண்டு போகுவதுக்கு காரணம் என்ன? அகத்தாமரை விரிந்திருக்கும் ஞானம் நமக்கு கிடைக்கும். சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்? இப்போது நம்ம ஏற்பகை நாயனாருக்கு ஒரு சிவனடியாரை பார்த்த உடனே தன்னறியாமல் கையெடுத்து கும்பிடுவாராம். அப்போ என்ன ஆகிடும்? மனசு விரிவடையும் பொழுது அவரால் நிறைய தர முடியும். எதை கேட்டாலும் தர முடியும். என்ன இருக்கும் அவருக்கு தரணும். கொடுக்கும் பண்பை பற்றி நான் நிறையா தடவை போன கிருத்திகை போது நிறைய பேசியிருக்கேன். திருப்பி நான் அதையே தொட வேண்டாம்னு பார்க்குறேன். அப்போ சொல்லியாச்சு. இவர் என்ன பண்ண மாட்டார்? இல்லைன்னு சொல்ல மாட்டார். அதுக்கு இன்னொரு சூட்சமும் இருக்குது. ஏன்னா அவர் எந்த ஊரில் பிறந்திருக்கார் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் எந்த ஊரில் பிறந்தார்னு சொன்னேன்? புகார் நகரம்னு சொல்லுவார். இப்போ நம்ம நிறைய பேருக்கு புகார்னு சொல்லுக்கு அர்த்தம் தெரியுமானே தெரியல. ஒருவேளை தெரிஞ்சு யார்ட்டையா கூப்பிட்டேப்பா புகார்னா என்னப்பா அப்படின்னா, நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். புகார் பெட்டி, புகார் சுவாமி அப்படின்பா. ஒரு ஊருக்கு கம்ப்ளைண்ட்டுன்னு பேர் வைப்பாளா யாரானோ? கம்ப்ளைண்ட் நகரம், புகார் நகரம் அப்படின்னு யாராவது பேர் வைப்பாளா? வைக்க மாட்டார். அப்போ புகாருக்கு என்ன அர்த்தமாக இருக்கலாம்? அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊரா? அந்த ஊரிலே அனைத்து விதமான வளங்களும் இருந்து இல்லைன்னு அங்கே ஊர்லேயே இல்லையா செழித்து இருக்குமா. அப்போ அந்த ஊர்லேயே இப்போ எடுத்துக்காட்டுக்கு திருப்போரூர்லேயே எல்லாம் கிடச்சிடுத்துன்னு வைங்க. நான் எதுக்கு சிறுசேரிக்கு வேலைக்கு போகணும்? அப்போ ஏதோ ஒன்று இங்கே எனக்கு கிடைக்கல. அதனால் நான் என்ன பண்ணுறேன்? இங்கே இருந்து கிளம்பி சிறுசேரிக்கு வேலைக்கு போகிறோம். நாவலூருக்கும் திருவான்மையூருக்கும் வேலைக்கு போகிறேன். காரணம் என்ன? ஏதோ ஒன்று இங்கே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம். எல்லாமும் இருக்குது எல்லா இடத்துலையும். அதுபோல் அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊரா? இல்லைன்னு ஒன்றுமே கிடையாதான், எல்லாமே கிடைக்குமா. வேறு இடத்திற்கு இங்கே பஞ்சம் வந்து வேறு ஊருக்கு புகார்னா என்ன? புகுதல் அப்படின்னு அர்த்தம். வேறு ஊருக்கு பஞ்சம் போயிடுச்சு என்ன பண்ண மாட்டா? போக மாட்டா. இந்த ஊர்லேயே இருப்பா. எல்லாம் அந்த அளவுக்கு சுபீக்ஷம் நிறைந்த ஊர் அது. அதனால் அந்த ஊருக்கு பேர் என்ன? புகார். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வெறும்னா கம்ப்ளைண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கப்படாது. பசங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். அப்படியே பாருங்க, ஊருக்கே அந்த சிறப்பு இருந்தால் அங்கே வாழக்கூடிய அடியாருக்கு சிறப்பு இருக்காதா என்ன? சரி சுவாமி, இப்போ இதே மாதிரி சிறப்பாக வாழ்ந்தவர்கள் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் ஏன் சிவனடியார்களை பற்றி முக்கியமாக பேசணும்? அந்த நாயன்மார்களை சரி நீ எதுவும் வேண்டான்னு சொல்லி பட்டம் வாங்கியிருக்கா, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக எதுக்கு நாயன்மாரை பேசணும்? இதே மாதிரி முருகப்பெருமானுக்கும் சந்தேகம் ஒன்றுதான். இதுப்பா பெருசு. முருகப்பெருமானுக்கும் இதே சந்தேகம். அவர் தன் தந்தையார் பரமேஸ்வரனுக்கே ஞானம் கொடுத்தவர். ஆனால் அவருக்கு ஒரு சந்தேகம் பாருங்க. அவர் போய் என்ன பண்ணுறார்? அவை பாட்டிக்கிட்ட போய் கேட்குறார். பாட்டி பெரியது எது? நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், முழுசாக சொல்லலை, சுருக்கமாக சொல்லிட்டு நிறுத்திடுறேன். பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய், பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகன் கரியமால் உந்தி வந்தோன், கரியமால் அலைகடல் துயின்றோன். அலைகடல் குறுமுனி அங்கையில் அடக்கம், குறுமுனியோ கலசத்திற்பிறந்தோன். கலசமோ புவியிற் சிறுவன், புவியோ அரபினுக்கு ஒரு தலைவாரம். அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவளோ இறைவன் பாகத்து ஒடுக்கம். இறைவரோ தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னு நமக்கெல்லாம் புரியாத மாதிரி அவை பாட்டி முருகப்பெருமானுக்கு ஒரு பதில் சொன்னேன். ஆனால் விசித்திரம் என்ன? முருகப்பெருமானுக்கு புரியாத என்ன? இதெல்லாமே அவருடைய திருவிளையாடல் தானே. இதை நான் இந்த கோயிலில் இது வரைக்கும் 2-3 தடவை சொல்லிட்டேன். ஏன்னா நான் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன். இதைத்தான் அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். வேறு ஏதாவது கேட்டுறாதீங்க, எனக்கு தெரியாது, படிச்சுன்னு வேணால் சொல்கிறேன். அப்போது இந்த தனிப்பாடலுக்கான விளக்கம் என்னென்னா, முழுசாக உள்ள போல் கடைசி வரி மட்டும் சொல்கிறேன். தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே முடிச்சா. நம்மக்கிட்டலாம் கேட்டால் இந்த அண்ட சராசரத்திலேயே பெருசு எதுன்னு கேட்டால் உச்சகட்டமாக யார்? நம்மை படைத்தவர், காத்தவர், அழித்தவர், மறைத்தவர், அருளியவர் அப்படின்னு சொல்லலாம். இது பஞ்ச வேலைகள் செய்வது யார் செய்கிறார்? சிவபெருமான் செய்யக்கூடிய 5 வேலைகள் இது. காத்தல், அழித்தல், படைத்தல்,
மறைத்தல், அருளல். அருள் பற்றி தான் பேசினேன் 5வது, முன்னாடியே நான் பேசிட்டேன். அப்போது இதெல்லாம் இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த முருகப்பெருமான்கிட்ட பாட்டி என்ன சொன்னால், இருக்கிறதுலையே எது பெருசான்? அடியார் பெருமையை பேசுவது தான் பெருசான். யார்? சிவபெருமானை விட பெருசான். முருகனுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவரை விட பெருசான். எது? உங்கள் மனசுலலாம் யார் குடிக்கொண்டிருக்கார்? உங்கள் மனசுலலாம் சிவபெருமான் இருக்கார், உங்கள் மனசுலலாம் முருகப்பெருமான் இருக்கார். அப்போ யார் அண்ட சராசத்திலே பெரியவா? நீங்கள் தான். எல்லாரும் உங்கள்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் பெரியவாங்கிறது படி நீங்கள் என்ன பண்ணணும்? உணரணும். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், அப்படி சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் அனைத்து கடவுள்களையும் மனதிலே நிறுத்திய இயற்பகை நாயனாரை என்ன பண்ணிட்டு இருக்கேன், கையை பிடிச்சி அழிச்சுன்னு வந்திருக்கேன். சுவாமி, நாங்கள்லாம் இருளில் இருக்கோம், கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுங்கோ அப்படின்னு. அப்போ அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார். நல்லா விரிவாக அதை பார்த்துட்டோம். இது மேலே சிவபெருமான் மேலே இருந்து பார்க்குறார். இப்போ யாருப்பா அது? இல்லைன்னு சொல்லாமல் ஒருத்தர் இருக்கார, அப்படி விடலாமோ? அவர் மாட்டம் அப்படி இருந்தாக்க 2024 பீமநாதன் ஒருத்தன் வந்து ஒரு கதை சொல்ல வேண்டாமா? அதுக்கு ஒரு திருவிளையாடல் பண்ணாதானே இவருக்கு சொல்ல முடியும், நீங்கள் எல்லாரும் கேட்க முடியும் இல்லையா? உடனே சிவபெருமான் யோசிக்கிறார். அப்படியா, சரி, ஒரு திருவிளையாடல் செய்து இதை வந்து ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். தண்டோரா போடுறது பாருங்கள், தண்டோரா போடுற வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு சிவபெருமான் பார்க்காத வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மள நிறைய இப்போ வந்துடுது. இதை நான் சொல்லணும், நல்லாயிருக்கும் அது கேட்குறதுக்கு. இப்போ இந்த ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது இல்லையா, ஏர்பாட்ஸ், ஆப்பிளோடது, ஒயர்லெஸ்ஸாக இருக்குது, வெறும் காதில் மட்டும் போட்டுக்கிறது. இதை கண்டுபிடிச்சது சிவபெருமான் தான். ஏதோ ஆப்பிள் நிறுவனம் நினச்சிட்டு இருக்காதிங்க, கண்டுபிடிச்சது. கம்பளதரன், அஷ்டதரன் 2 சிவகணங்கள் இருந்தா. அவன் நல்லா பாட்டு பாடக்கூடியவன் 2 பேரும். அவன் என்ன பண்ணுறா, சிவபெருமான்கிட்ட நோக்கி தவம் இருக்கா. தவம் இருந்த உடனே நல்ல அருமையான ஒருநிலையான மனதோட தவம் இருந்தா. சிவபெருமான் காட்சி அளித்தார். காட்சி அளித்து, என்னப்பா 2 பேரும் நீங்கள் பாட்டுக்கு கைலாயத்தில் பாடிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும்? சுவாமி, உங்ககிட்ட நாங்கள் பாடிகிட்டே இருக்கணும், நீ கேட்டுகிட்டே இருக்கணும். இப்போ நான் உன் பாட்டை கேட்டுகிட்டே இருந்தேன், நான் வேலை பார்க்க வேண்டாமா? எவ்வளோ வேலை கிடக்கு, மனுஷா பூரா எவ்வளோ பாவம் பண்ணி வச்சுருக்கான். எல்லா பாவத்தையும் நான் என்ன பண்ணணும், கழிக்கிறதுக்கு எல்லாம் உதவி பண்ணியாகணும். பாவம் மக்கள்லாம் கஷ்டப்படுறது. உன் பாட்டை நான் கேட்க முடியுமா? அவாவானா பாட்டு கேட்டுகிட்டே இருப்பா வேலை செய்யாமல். நான் அப்படி இருக்க முடியுமா? பாட்டு கேட்டுனா வேலை செய்யாமல் இருக்க முடியுமா? நீ பாட்டு இங்கேயே உட்காந்து பாடுவானே, எப்படி கேட்குறது? உன்னை 2 பேரும் சொல்கிறா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் தவம் பண்ணிட்டோம், என்ன வேணுமோ கேளுன்னு சொன்னேன். நாங்கள் சொல்லிட்டோம். என்ன சொல்லிட்டோம்? எப்பயுமே நான் பாட்டு பாடிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டோம். அப்படியா? உங்கள் பாட்டை நான் கேட்டுகிட்டே இருக்கணும், அவ்வளோதானே. 2 பேரையும் தோடா மாற்றிட்டேன். சிவபெருமான் அந்த 2 சிவகணையை தோடா மாற்றி காதில் போட்டுட்டார். இப்போ தெரியறத ஏர்பாட்ஸ் கண்டுபிடிச்சது யாருன்னு சிவபெருமான் தான் கண்டுபிடிச்சார். அப்படி இந்த என்ன பண்ணியிருக்கார், தண்டோரா வேலை பார்க்குறார். நம்ம வந்து இதை பேசணுங்கிறதுக்காக ஒரு திருவிளையாடலை செய்கிறார்.